இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. அவசரமே வேண்டாம், பொறுமையா போலாம். We'll take 10 minutes to complete. Left, right, left. 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 Left, right, march. Left, right, left. Left, right, left. Slow, slow, slow. Left, right, left. Left, right, left. Left, right, left. Start slower. Left, right, left. Yeah, madam, slower, 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 slower. Left, right, left. Left, right, left. Volume, volume.
அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா கொண்டாடிட்டு இருக்கும். இந்த வருடமும் அதே போல கீழே இருக்கு லேசா கொடியெல்லாம் லேசா கீழே இருக்கீங்க, கை வலிக்கும் உங்களுக்கு. அதே போல கொண்டாடுறோம். இன்றைய கொண்டாட்டத்தை நாம் கொடியேற்றத்துடன் துவங்குவோம். Can you have Sahana Samiraj please? சிவா வரீங்களா? ஸ்ரீவஸ்தத்தின் யங்கஸ்ட் ரெசிடென்ட். வருஷம் நம்ம எல்டஸ்ட் ரெசிடென்ட் எடுப்போம். இந்த வருஷம் we'll take youngest resident. She resides here in this house. Sahana, please come on this side. Siva. அவங்க கொடியேற்றும் போது நான் அட்டென்ஷன் சொல்லுவேன். எல்லாரும் அட்டென்ஷன்ல தான் இருக்கணும். கொடியேற்றம் முடிகிற வரைக்கும் அட்டென்ஷன்ல தான் இருக்கணும். தயவு செஞ்சு பேசாதீங்க, மூவ் ஆகாதீங்க ப்ளீஸ். வாங்க சார், கூட வாங்க. இந்த கோடி இதுக்கு தான் போட்டிருக்கு, மேலே ஏறதுக்கு. எஸ், போடியம் சார், நீங்கள் கூட வாங்க. வெயிட் நீங்கள் வாங்க சார், வெயிட் பண்ணுமா. ஸ்ரீவஸ்தம் அட்டென்ஷன். கிளாப்ஸ். ஸ்ரீவஸ்தம் சல்யூட். ஸ்ரீவஸ்தம் ரிலாக்ஸ். Standard is. Thank you Sahana. Thank you very much. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீரம் கொடுத்த வீரர்கள் அந்நியர்கள், ரத்தம் சிந்தி நமக்கென்று இன்பம் தந்த முன்னோர்கள். ரத்தம் சிந்தி நமக்கென்று இன்பம் அளித்த முன்னோர்கள். மூவண்ண கொடி பறக்க, மூச்சும் மனமும் துள்ளி குதிக்க. மூவர்ண கொடி பறக்க, மூச்சும் மனமும் துள்ளி குதிக்க. உறுதிமொழிகள் ஒலிக்க. பாரதம் முழுவதும் ஒற்றுமையாக்க. இன்று நாங்கள் ஸ்ரீவஸ்தத்தில் இன்பம் பொங்கும் நெஞ்சத்தில், நாங்கள் இன்று இந்த ஸ்ரீவஸ்தத்தில் இன்பம் பொங்கும் நெஞ்சத்தில் கூடி நின்று கைகொட்டி கொண்டாடுவோம் உற்சாகத்தில். கூடி நின்று கை கொட்டி கொண்டாடுவோம் உற்சாகத்தில். நன்றி சொல்லும் நெஞ்சோடு, நம்பிக்கை தரும் எண்ணத்தோடு முழங்குவோம் என்றும் எனது தாய் தேசம் வாழ்க, தாய் தேசம் என்றும் ஒற்றுமை ஓங்குக, என்றும் ஒற்றுமை. நன்றி. தற்பொழுது ஸ்ரீவஸ்தம் சுராலயா குழுவினர் தாயின் மணிக்கொடி பாரீர் பாடலை பாடுவார்கள். தாயின் மணிக்கொடி பாரீர்
அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயில் மணி கொடி பாரீர். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயில் மணி கொடி பாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து மாதரம் என்றே. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து மாதரம் என்றே. பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர். பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர். தாயில் மணி கொடி பாரீர். கம்பத்தின் கீழ் நின்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கோட்டம். கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கோட்டம். நம்பர்க்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர். நம்பர்க்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர். தாயில் மணி கொடி பாரீர். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி கொடி பாரீர். இவ்வளவுதான். பெருத்த கரகோஷம் வேணும். நம்ம சுதந்திர நாளுக்கு தாயின் மணிக்கொடி பாரீர் பாடியிருக்காங்க. நன்றி. தற்பொழுது நம்ம வீரர்கள்லாம் இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம் முன்னோர்கள் அத்தனை பேருமே. அவர்களை பற்றி பெருமை பேசும் இத்தருணத்தில் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை 3 நிமிடம், RSS ஸ்ரீனிவாசன் சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 3 நிமிடங்கள் 3 மணித்துளிகள் நம்மிடையே பேசுவதற்காக அழைக்கின்றேன். அட்வான்ஸாக போயிட்டுருக்கேன். நல்ல 2 நிமிஷம் எடுத்தேன். குருப்பியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். 78 ஆண்டுகள் முடிந்து 79வது சுதந்திர தின விழாவிற்கு கூட்டியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய திரு விஜயகுமார் மற்றும் சீதாராமன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்று சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரிஜினலாக அதோடய வார்த்தை வந்து சுதந்திரம். சரி கேட்கலையா? சுதந்திரம் தான். சுதந்திரம் தான் சுதந்திரமாக நம்ம கலோக்கியில் மாறிடுச்சு. சுதந்திரம் அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லும் போது மந்திரம் பாதி தந்திரம் பாதின்னு சொல்லுவோம். அந்த தந்திரம்னா என்னன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள். சரி கேட்கல நினைக்கிறேன். அந்த சுதந்திரத்தை தான் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. நம்ம பெரியவங்க நமக்கு இப்போ சாதனம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லோரும். ஆனால் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு இப்போ விஜயகுமார் அவங்களாம் சொல்லும் பொழுது எத்தனை பேர் தியாகங்கள்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும். எனக்கு 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலேருந்து வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ராணி மங்கம்மா, மருது சகோதரர்கள், இவங்க அத்தனை பேரையும் கொஞ்சம் நினச்சிக்கிட்டோம்னா இது சுதந்திரம் வந்து ஈஸியாகலாம் கிடைக்கல. கத்தியின்றி ரத்தமின்றிலாம் சொல்கிறது புத்தகத்தில் படித்ததோடு சரி. உண்மையாலே கத்தியின்றி ரத்தம்லாம் கிடையாது. நிறைய பேர் பலிதானம் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்தா ஒரு சுதந்திரம் இது. அது எதுக்காக அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னா
ஸ்வதந்திரம் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வாங்கி கொடுத்தது. ஏன் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியிலையோ முகலாயர் ஆட்சியிலையோ நம்ம இருந்திருக்கலாமே. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம யாராக இருந்தோம்? எல்லோரும் நம்மளுடைய இந்துக்களாக தான் இருந்தோம். ஆனால் அந்த நம்ம மேலே அவங்க படையெடுத்து நம்மளை ஆட்சி செஞ்சு கிட்டத்தட்ட 800 வருஷம் முஸ்லீம்களும் 200 வருஷத்துக்கு மேலே கிறிஸ்டியன் அந்த ஆங்கிலேயர்களும் நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த ஆட்சி செஞ்சது எல்லாமே நம்மளுடைய கோழைத்தனத்தினாலேயோ நமக்கு அறிவே இல்லாமல் நம்ம காட்டு மிராண்டித்தனமாக இருந்ததுனாலையோ அப்படிலாம் கிடையாது. அவங்களாம் வரத்துக்கு முன்னாடியே நாம் உலகத்துக்கே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் வச்சுருக்கோம். நாலந்தா பல்கலைக்கழகம், காஞ்சிபுரம் பல்கலைக்கழகம்லாம் நடத்தியிருக்கோம். செல்வம் நம்ம நாட்டில் குவிஞ்சு கிடந்தது. செல்வத்தை கொள்ளையடிக்க தான் அவங்க வந்தாங்க. ஒரு திருடன் ஏழை வீட்டில் போய் திருட மாட்டான், பணக்கார வீட்டில் தான் திருடுவான். அப்போ நம்ம மேலே திருப்பி கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நம்மக்கிட்ட அப்படியே ஏகப்பட்ட செல்வங்கள் இருந்தது. என்சைக்ளோபீடியாவில் பாரத் பார்த்தா த லேண்ட் ஆஃப் கோல்டு அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கொட்டி கிடந்து இன்னும் கூட திருவனந்தபுரத்தில் என்னவே முடியாத அளவுக்கு பணம் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க. அவங்க நம்மகிட்ட வீரம் இல்லாமல் கோழையாக இருந்தெல்லாம் இல்லை, நிறைய வீரம்லாம் இருந்தது. கஜினி முகமது 17 தடவை படையெடுத்தான், 18வது தடவை ஜெயிச்சாலாம் பெருமையாக சொல்லுவாங்க. 17 தடவை அவனை தோக்கடித்த ஹிந்து மன்னனை பற்றி யாருமே படிக்கலை, யாருமே சொல்லலை. 18வது தடவை கூட அவன் அவனுடைய வீரத்தினால ஜெயிக்கலை, நம்ம ஹிந்து ஒருத்தன் காட்டி கொடுத்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம ஹிந்து தான் காட்டி கொடுத்தான். என்ன மருது சகோதரர்களை பிடிக்கவே முடியல பிரிட்டிஷ்காரனால். அப்போ பிரிட்டிஷ்காரன்ட்ட ஒரு ஐடியா கொடுக்குறான் ஒருத்தன், யார்? நம்ம ஹிந்து தான். அந்த காளையார் கோயிலை இடிக்கிறேன்னு சொல்லி வெளில வந்துடுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லி தான் அவர் பலிதானம் ஆகினாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு கிடைத்த இந்த சுதந்திரம் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் சுதந்திரம் கிடைச்சதோடு முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் நம்மளுடைய தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கூட நம்ம தேசபக்தியோடு இருக்கலாம். சுதந்திர தினம், குடியரசு தினம் அன்றைக்கி அந்த கொடி கொத்தின்றதோடு நம்மளுடைய தேசபக்தி முடிஞ்சிடாது. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் சிக்கனம், மின் சிக்கனம், சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா வச்சுக்கிறது, நம்ம கூட இருக்கவங்களோட நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்கிறது. இதன் மூலயமா நம்ம தேசபக்தியை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச அந்த சுதந்திரத்தை நம்ம மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி சீனிவாசன் சார். சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் என்னன்னா, திருடர்கள்லாம் பணக்காரங்கள்ட்ட தான் திருடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ இந்த டாஸ்மாக் காலத்தில் திருடர்கள் ஏழைகள்ட்டையும் திருடுறாங்க. அடுத்தபடியாக இப்போ இருக்கிற சுதந்திரத்தை எப்படி கொண்டாடுறது பார்க்குறோம் இல்லையா? தன்னுடைய பள்ளி பருவத்தில் சுதந்திர தினம் எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்னு பகிர்றதுக்காக லட்சுமி மாமி வந்திருக்காங்க. 2 நிமிடங்கள். அனைவருக்கும் இனிய காலை சுதந்திர தின வாழ்த்துக்கள். நான் 21 இங்கே 22லேருந்து இங்கே இருக்கேன். எனக்கு ஒரு பாக்கியம், அப்போது நான் ஒரு சுதந்திர தின விழாவில் பங்கெடுத்திருந்தேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு என்னன்னு கேட்குறா. ஐ வெரி கிளாட் டு இன்ஃபார்ம் யூ, வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ ஹவ் டேக்கன் பார்ட் இன் ஃபர்ஸ்ட் 25th, 50th and 70th இண்டிபெண்டன்ஸ் டேஸ். அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா, 7 வயசில் 2ஆம் கிளாஸ் படிக்கிறச்சு பூதுலூருங்கிற எங்கள் கிராமத்தில் முதல் சுதந்திர தினத்துக்கு கொடி பிடிச்சின்னு முதல்ல மகாத்மா காந்திக்கு ஜெயன்னு கத்தின்னு போனதே நான் தான். எங்களுக்கு கோவிந்தசாமின்னு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் சொல்லுவார், அம்மா நீ முன்னாடி போய் சொல்லிகிட்டே போனேன். காத்தால 8 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி முடிய அக்ரஹாரம் இன்னென்ன ஜாதி உள்ள தெரு அத்தனையும் இருக்கும் எங்கள் ஊரில். பள்ளத்தெரு, பரத்தெரு, கொல்லத்தெரு, ஆசாரி தெரு, மணவராயர் தெரு, அவ்வளவு தெருக்களுக்கும் நாங்கள் போயிட்டு கடைசியில் ஒரு 4 ஆரஞ்சு மிட்டாயை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சுதந்திர தினம் கொண்டாடி விட்டோம் என்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி 25வது வருஷம் அப்படின்னா, என்னுடைய பாக்கியமாக என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டீச்சிங் போஸ்ட்டுன்னு ஒன்று கிடச்சிது. அதில் அன்ட்ரெயின்டு டீச்சராக மால்கோ வித்யாலயான்னு மேட்டூரில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அது 25வது வருஷம். அந்த வருஷத்துலேயும் எனக்கு இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இது கிடச்சிது. அப்புறம் 50th இயர் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இயர் லால்குடியில் பெரிய ஸ்கூல், மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா, மோர் தென் 150 டீச்சர்ஸ் இருந்தோம் நாங்கள். அதில் 98 தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் இயர். பட்டு 4-5 பேர் ஒரே வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறதுனால 97லேயே எங்கள் ஹெட்மாஸ்டர் சொல்லி அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார்.
அதனால் 50th இயர்லையும் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணேன். இங்கே வந்தால் 75th இயரில் என் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி பேச சொன்னான். அதெல்லாமானு உண்டானது. ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமில் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு இவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து நமக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. நேற்றுக்கு அவர்கிட்ட சொன்னேன், நான் பேசியாச்சு சார், திருப்பி என்னை பேச சொல்கிறேளே அப்படின்னு. பரவாயில்ல, 79th இயர் 80th இயர் கூட இருந்துருவேன் நான் நினைக்கிறேன். 100th இயர் இருக்கிறது வேணால் கஷ்டமே தவிர என்னுடைய 100th இயர் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் உண்டு. அதனால் 100th இயர் இருந்தாலும் இருக்கலாம். பட் இண்டிபெண்டன்ஸ் டேயோட 100th இயர் தான் இருக்க முடியாது. அதனால் எனக்கு இந்த மாதிரி மேலே மேலே சந்தர்ப்பங்கள் கொடுத்து என்னையும் ஒரு மேடையில் ஏற்றி இருக்கக்கூடிய நிர்வாகத்தினருக்கும் மிஸ்டர் விஜயகுமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாமி. நம்மளுடைய 100வது சுதந்திர தின விழாவுக்கும் மாமியை கூப்பிடுவோம், கண்டிப்பாக கூப்பிடுவோம். சரியா? தற்பொழுது சுதந்திர தின செய்தி திரு சீதாராமன் அவர்கள் நம்முடைய பகிர இருக்கிறார்கள். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய 79வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மிகவும் அற்புதமான, காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி. நேற்று என்னோடய இன்விடேஷனை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த இன்விடேஷனில் ஸ்ரீவத்சவாசிகளெல்லாம் எப்படி சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்கன்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பேன். வித் மோஸ்ட் பேட்ரியாட்டிசம். அந்த வார்த்தைக்கு சற்றும் குறைவில்லாமல் அதிகாலையே எழுந்து 7:15 இங்கே அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார். 6:40 தான் நான் வந்தேன். 6:40 இங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தா. இதை இந்த இடத்துல நான் குறிப்பிடுறதுக்கு காரணம், நீங்கள்லாம் தான் இந்த சுதந்திர இந்தியாவிற்கு வித்திட்டவர்கள் என்று சொன்னால் அது சற்றும் ஒரு மிகையான குற்றாக இருக்க முடியாது. ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் சுதந்திர தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நீங்களெல்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். இப்போ மாமி லக்ஷ்மி மாமி வந்து இங்கே பேசுனாங்க இல்லையா, வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, உறுதியாக வாழ்வதற்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவங்க எவ்வளோ அழகாக ஒரு பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க. 100வது சுதந்திர தினத்தையும் நான் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்புண்டு அப்படின்னு. அந்த நம்பிக்கை தான் நம் அனைவருக்குமான செய்தி, உலகத்திற்கே பெரிய செய்தி. இதை தெரிந்ததால் தான் என்னவோ பாரதி மிகவும் அழகாக பாடியிருப்பான். ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கே ஓர் புதுமை அப்படின்னு. அந்த பாரத சமுதாயம் வாழ்க வாழ்கவே அப்படின்னு ஒரு பாடலை பாரதி இயற்றியிருப்பார். அதே மாதிரி தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற பாடலை பாடும் பொழுதெல்லாம் அடியேன் உணர்ச்சிவசப்படுவது வழக்கம். இன்றும் அது நடந்தது. ஏனென்றால் அந்த பாடல் எழுதும் பொழுது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கப்பெற்றிருக்கவில்லை. சுதந்திரம் கிடைக்கப்பெற்ற பிறகு அந்த பட்டொலி வீசி பறக்கும் அந்த தாயின் மணிக்கொடியின் கீழ் எப்படிப்பட்ட மக்களெல்லாம் இருந்து அந்த கொடிக்கு வணக்கம் செலுத்துவர் என்று பாரதி கற்பனை செய்தானோ, அந்த கற்பனையை நீங்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் நிஜமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. 79 வருடங்கள் ஆகிவிட்டது. சார் எனக்கு முந்தி பேசின சார் வந்து சுதந்திர தினத்தினுடைய ஸ்டோரியை சுருக்கமாக சொன்னார். அவர் பல பேர் வந்து தன் வாழ்க்கையை இழந்து, வாழ்க்கையை அர்ப்பணித்து, நம்மை நாமாக இருந்து
வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நம்முடைய கலாச்சாரத்துடனும் பண்பாட்டுடனும் பக்தியுடனும் இந்த வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளோ பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். சுதந்திரமடைந்து 79 ஆண்டுகளாகிவிட்டன. பொருளாதாரம், இராணுவ கட்டமைப்பு, கல்வி மேம்பாடு, இப்படி எல்லா துறைகளிலும் இந்தியா வெகுவாக முன்னேறி இருக்கிறது என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாம் எல்லாம் பெருமிதப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்தியாவின் பலம் என்ன, நுட்பமான தளங்களில் இந்தியா எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை பாரதம் உலகத்திற்கே நிரூபித்து காட்டியிருக்கிறது. அப்படி இருந்தும் இந்த 79வது சுதந்திர தின விழாவன்று நாம் சில பிரஜைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 1947க்கு முன்பு 1857லேருந்து 1947 வரைக்கும் ஒரு 90 வருடம் இந்தியா சுதந்திர போராட்டத்தை நடத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்டது. அடுத்து இந்த 78 ஆண்டுகளில் நமக்கு வேறு விதமான சவால்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சவால் தேசபக்தி. நீங்கள் எல்லாம் எப்படி காலம்பர 6:45 வந்து அசம்பிள் ஆகின இந்த தேசபக்தியை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு தேவையில் நாம் உள்ளோம். வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய, மேற்கொள்ள வேண்டிய பண்பு நலங்களில் தலையாயதாக உங்களுடைய தலைமுறையில் தேசபக்தி இருந்தது. அது இந்தியாவை செழுமையாக்கியது. இப்பொழுது பல்வேறு காரணங்களினால் அந்த தேசபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைந்திருக்கிறதோ என்று எண்ணும் வகையிலே நாட்டு நடப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் வெறும் சுதந்திர தின விழாவை மட்டும் கொண்டாடவில்லை, தேசபக்தி என்றால் என்ன என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முன்னாடி இன்றைக்கி யங்கஸ்ட் ஆஃப் ஸ்ரீவத்சம் சஹானா சாமிராஜ் அவர்கள் இன்று இந்த கொடியேற்றி விழாவை நிகழ்த்தி வைத்தார்கள். மகிழ்ச்சி என்ன என்றால், பள்ளி முடித்து கல்லூரி பருவம் முடித்து வாழ்க்கையின் வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞருக்கு உங்களுடைய தேசபக்தி அதுவே என்ற ஒரு பெரிய செய்தியாக இளைய தலைமுறைக்கு சென்றிருக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. பாரதி ஒரு அருமையான ஒரு வரியை நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். அதையே இன்றைய சுதந்திர தினத்தின் செய்தியாக அடியேன் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், என் நினைவகற்றாதீர். இது நீங்களெல்லாம் மனதில் உள்வாங்கி வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்களே உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அழுத்தம் திருத்தமாக எடுத்து சென்று இந்த பாரதத்தை ஒப்பில்லாத சமுதாயம் என்று பாரதி சொன்ன அந்த ஒப்பற்ற பாரத தேசத்தின் செழுமைகளை, பழமைகளை, பண்புகளை, பண்பாடுகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று விண்ணப்பித்து இந்த அருமையான நன்னாளில் உங்களுடன் இந்த சுதந்திர விழாவை கொண்டாடியதை அடியேன் வாழ்வின் பெரும்பேறுகளில் ஒன்றாக கருதி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. நன்றி திரு சீதாராமன் சார் அவர்களே. பாரதத்துக்குள்ளே எந்த விதமான வேறுபாடுகளும் எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாரதி அந்த காலத்தில் சொன்னார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் கூறலாமோ. என்ன அருமையான கூற்று. அதே மாதிரி அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்தே அந்த சுதந்திர உணர்ச்சியை தூண்டி கொண்டு வந்தாங்க. ஜெயகணபதி மேடம்
நேஷ்னல் என்சிசி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, சாரணர்கள் என்சிசி இருக்குல்லையா, சாரணர்கள், அதில் சொல்லுவாங்க, தயார் தயார் தேசிய தொண்டர்கள் படை தயார் தயார், வாரண்ட் தாள் இரும்பு காப்பு மகிமை நாங்கள் அறிகுவோம், வந்து அரெஸ்ட் செய்வரோடு மௌனமாய் முன்னேறுவோம், தயங்காமலே சிறை சென்றுமே சுயராஜ்யம் பெற வேண்டுமே தயார் தயார். என்னமா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே நமக்கு ஒரு அப்படியே இருக்கும் அந்த உற்சாகம் இருக்க. அடுத்தது 2 மணித்துளிகள். பால சரஸ்வதி மேடம் சுதந்திர தினத்துக்காக ஒரு பாடல் பாடுவார்கள். தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், ஆதி அந்தமற்றதிந்த அமர பூமி பாரதம், தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம். கிரேக்க ஹூணயவணர்கள் புயலை போல தாக்கினர், பஞ்சநதி கரைதனில் தோல்வி கண்டு சாய்ந்தனர், பஞ்சு போல் பறந்தனர், காற்றிலே கலந்தனர், கால வெள்ள போக்கிலே கடலுடன் கலந்தனர். பாரதத்தின் வீரசக்தி பாரிலே ஜொலித்தது, பாரிலே ஜொலித்தது, பாரிலே ஜொலித்தது, தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம். பாரதத்தின் மண்ணில் எங்கும் சுயநலம் படர்ந்தது, பராக்கிரமம் வளர்த்திடும் மரபுகள் தகர்ந்தன, போக வசதி ஆசையில் மூழ்கி வாழ்ந்த வேளையில் துரோகிகள் மலிந்தனர், சுதந்திரம் அழிந்தது. தேசபக்தி ஜோதி ஏற்றி புத்துணர்வெழுப்புவோம், 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 தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம். உணவு உடைகள் ஜாதிகள் வழிபாட்டில் வேற்றுமை, உள்ளத்திலே கோயில் கொண்ட தர்மத்திலே ஒற்றுமை, முந்தையரின் உதிரம் நம்மை ஒரு குடும்பம் ஆகுது, ஒருமையை உடைக்க வரும் மடமையை அகற்றுவோம், ஒன்றுபட்ட பாரதத்தின் எழுச்சி கீதமே இது, எழுச்சி கீதமே இது, எழுச்சி கீதமே இது, தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், ஆதி அந்தமற்றதிந்த அமர பூமி பாரதம், தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம். அருமை அருமை அருமை, நன்றி. திரு கண்ணப்பன் அவர்களை 2 மணித்துளிகள், 2 மணித்துளிகள். எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த். சுதந்திர போராட்டத்துக்கு பாரதியார் ஆற்றிய பங்கு மிகப்பெரியது. அவர் கவிதைகள் மூலம் மக்களுடைய நரம்பில் வீரத்தை ஏற்றினார். அதனால்தான் ஜனங்க ரொம்ப வீறு கொண்டு எழுந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இது பண்ணாங்க. தெய்வ பக்தி, தேசபக்தி இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி, ரெண்டுமே கலந்து அவர் பாடல்கள்லாம் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி முருகரை பற்றி பாடும்போது அவர் சொல்கிறார், அடியாரெல்லாம் பலருக்கு இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடியார் பலரிங்குளரே அவரை விடுவித்தருள்வாய், அடியார் பலரிங்குளரே அவரை விடுவித்தருள்வாய், முடியாமறையின் முடிவே அசுரர் முடிவே கருதும் வடிவேலவனே முருகா முருகா முருகா. அறிவாகிய கோயிலிலே அருளாகிய தாய் மடிமேல், அறிவாகிய கோயிலிலே அருளாகிய தாய் மடிமேல்,
பொறிவேலுடனே வளர்வாய் அடியார் புதுவாழ்வுறவே புவி மீதருள்வாய் முருகா 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 முருகா. நன்றி நன்றி திரு கண்ணப்பன் சார் அவர்களே. அடுத்தபடியாக நமது இளம் சிறார் சஹானா உங்களுக்கே இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஒரு மணித்துளி, ஜஸ்ட் 1 minute எப்படி இருந்ததுன்னு பகிர்ந்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரியவங்க இருக்கும் போதும் என்ன வந்து பண்ண வச்சது ஐ எம் ஸோ ஹானர்ட். இவ்வளோ பேர் நின்று மார்ச் ஃபாஸ்ட்லாம் பண்ணி இவ்வளோ நேரம் நிற்கிறதே வந்து லைக் என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணதில்லை. பட் இப்போது பேசுனதில் கொஞ்சமாச்சு ஐடியா வந்திருக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் ட்ரை டு பாஸ் ஆன் திஸ் ட்ரெடிஷன் வித் மை அண்ட் whoever I know. Thank you. I'm sorry. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சகானா, தேங்க்யூ. தற்பொழுது வந்தே மாதரம் பாடல் ஜெய கணபதி அவர்கள். இதுக்கப்புறம் வந்து தேசிய கீதத்தோட முடிவடையும். வந்தே எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ ஷீதலாம் சஸ்ய ஷாமலாம் மாதரம் வந்தே மாதரம் शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी पुल्लकुसुमित द्रुमदलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिनी सुखदां समदां मातरं वन्दे मातरं वन्दे मातरं त्वां हि दुर्गा दश प्रहरणधारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्यादायिनी नमामि त्वां नमामि कमलाम् अमलाम् अतुल सुजलां सुफलां श्यामलां सरला सुष्मितां भूषितां धरणी भरणीं मातरं वन्दे मातरं वन्दे मातरं. जय हिंद. भारत माता की, भारत माता की, भारत माता की. நன்றி திரு ஜெய கணபதி அவர்களே. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த திரு சீதாராமன் சார் அவர்களுக்கும் இங்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த இவ்வளோ அழகாக ஏற்பாடுகள் பண்ண ஹவுஸ் கீப்பிங் டீம், மெயின்டெனன்ஸ் டீம், அவங்க எல்லாருக்குமே நன்றி. இதை தவிர நம்ம அத்தனை பேரையும் அழகாக படம் பிடிச்சு வீடியோவாக வெளியிட போகிற விக்ரமுக்கும் ரங்கராஜன் சாருக்கும் மிக மிக நன்றிகள். நன்றிகள் சொல்லிட்டு இருந்தா இன்றைக்கி முழுக்க சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லணும். இங்கே நம்ம வந்து எல்லாரும் லெட்ஸ் கோ டு அட்டென்ஷன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता
पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे वंदे मातरम वंदे मातरम भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय श्रीवत्सम डिस्पर्स थैंक यू இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ அழகாக பிரமாதமாக ஒருங்கிணைச்ச திரு விஜயகுமார் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.